Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Gen Reviews. Gen Reviews Digital Marketing Service. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம் நாட்டின் காயகல்பம் மூலிகைகளில் நொச்சி பல வகை உண்டு. மை சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. கருநொச்சி ஆயில் தலைமுடியின் அடர்த்தி நீளமான வளர்ச்சிக்கு உதவும். நொச்சி இலை 5 இலை 4 இலை 3 இலை கொண்ட பெருமாள் மூலிகை மருத்துவ செடி. இது தமிழ்நாட்டில் கொல்லிமலை பகுதியில் அதிகமாக வளர்கிறது. இதன் கருநொச்சியின் முடி வளர மாட்டுது, அடர்த்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு 6 காரணம் உள்ளது. மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கை, புத்திக்கு ரெஸ்ட் ஓய்வில்லாமல் புத்திக்கு வேலை கொடுப்பது, நிம்மதி இல்லாமல் தூக்கமின்மை, முடிக்கு தேவையான இரத்த ஓட்டம் இல்லை, முடிக்கு தேவையான புரோட்டீன் இல்லை. இது அத்தனைக்கும் கருநொச்சி ஆயில் தேவைப்படுகிறது. கருநொச்சி இலை ஆவி பிடித்தல் தோல் நோயை குணமாக்கும். எண்ணெய் தேய்த்து குளித்தால் நல்லது. இலையை கொதிக்க வைத்து குளித்தால் நல்லது. நொச்சி இலை சுடுநீரில் துணியை பிழிந்து துடைத்தால் ஜுரம் சரியாகும். இலையை தலையணியாய் பயன்படுத்தும் போது தலைவலி, கழுத்து வலி, சைனீஸ், மூக்கடைப்பு, முகவாதம், மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். இலையை பச்சையாக அரைத்து காது, மூக்கு, தொண்டை குணமாக்கும். கட்டி குறையும். நொச்சி இலை பவுடர் 1 கிலோ 1000 முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை ஆகிறது. ஒரு செடி 300 ரூபாய் வரை கிடைக்கிறது. இதன் குச்சி கூடை பின்னவும். நொச்சி இலை பூ, வேர், பட்டை ஆகியவை மருத்துவ பயன்கள் கொண்டவை. இது வீடுகளிலும் மிகவும் ஏதுவாக வளர்க்கலாம். கால்நடைகள் அண்டாது. நொச்சி இலையை காய்ச்சி ஆவி பிடித்தால் சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி தீரும். சைனஸ் போன்று சரியாகும். தேமல் உள்ள இடங்களில் நொச்சி இலையை தேய்த்து வந்தால் குணமாகும். பச்சை நொச்சியை தீ மூட்டி புகை போட்டால் கொசுக்களை அண்டுவதில்லை. ஒரு தேக்கரண்டி நொச்சி இலை சாறில் 1 கிராம் மிளகுத்தூள், சரியளவு நெய் சேர்த்து காலை மாலை வேளைகளில் சாப்பிட மூட்டு வலி, இடுப்பு வலி, வீக்கம் குணமாகும். நொச்சி இலைகளை நீரில் இட்டு பிரசவித்த தாய்மார்களுக்கு அசதி குறையும், நரம்புகளுக்கு வலுவேற்றும். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மூலிகை கருநொச்சி. சிவபெருமானுக்கு 5 முகம் உள்ளது. அதில் ஒரு முகத்துக்கு கருந்துளசி இலை பயன்படுத்தப்படுகிறது. வில்வம், நொச்சி, கிழுவை, மாவிலங்கம், விளடி என 5 மூலிகைகளில் பஞ்ச வில்வம் பெயர் உள்ளது. பஞ்சமுக அர்ச்சனை செய்து 10 வில்வ பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதில் இந்த நொச்சியும் அடங்கும். நோய்களை குணமாக்கும். ஓமம் செய்யும் போதும் நொச்சியை பயன்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேவனாம்பாளையம் அருள்மிகு அமனீஸ்வரர் திருக்கோவில் தல விருட்சமாக இந்த கருநொச்சி இன்றும் பெருமை வாய்ந்ததாக உள்ளது. மிகவும் மருத்துவர்களின் ஆலோசனையின்றி உள்ளுக்குள் சாப்பிடுவது பயன்படுத்தக்கூடாது. உள்ளுக்குள் சாப்பிடும்போது பாகற்காய், அகத்திக்கீரை பயன்படுத்தக்கூடாது. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.